भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। வணக்கம் மாஸ்டர். சண்முக வடிவேலை பற்றி எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. வீட்டில் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கான். என்னென்னு கேட்டால், இங்கே கிளாஸுக்கு வரதை பற்றி தான் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாங்க போல் இருக்கு. அவன் எல்லாமே நிறைவாக தான் இருக்குது. குழந்தைய என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஊர்லேயே இருக்கிற பெரிய ஸ்கூல் எதுவோ அதில் கொண்டு போய் சேர்க்கணுன்னு அவங்க ஒய்ஃப் கட்டாயப்படுத்தி சேர்ந்து அதுக்கான செலவுகள் வருது. இவன் நியாயமாக சம்பாதிக்கிறான், தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்குது. சொந்த வீடு இருக்குது, தொழில் இருக்குது. கரெக்டாக 6 மணி ஆனால் வேலை முடிஞ்சிருது. அவன் பாட்டுக்கு மீதி நேரத்தை கர்மயோகம் பண்ணுறான். எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கான். குழந்தையோட செலவு அதிகமாகுதுங்கும் போது அவங்க ஒய்ஃபு அப்பாலேருந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மீதி இருக்கிற டைமை நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிகிட்டு இருக்க, அந்த டைமில் வேலைக்கு போனால் என்ன, இனி அதிகமாக சம்பாதிக்கல என்ன, அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி எல்லா கிளாஸுக்கு போகிறத இதை வச்சு அவனை அடிச்சிட்ருக்குறாங்க. அதுலேயும் அவனும் நிறையா இயற்கை அவனுக்கு போட்டுட்டு தான் இருக்குது, அவன் படம் போட்டுட்ருக்கு. இதில் அவன் சொன்ன வார்த்தைகள் எனக்கு யோசிக்க வச்சது. என்னன்னு கேட்டால், ஒய்ஃபு +2 மட்டும்தான் படிச்சிருக்காங்க. இவனுக்கு பெருசாக படிப்பேரில். அதனால் ஐடி முடிச்சுட்டு கம்பெனியில் எலக்ட்ரிஷியன் அந்த ஒர்க்குக்கு போயிட்டான். இப்போ நம்ம தான் படிக்கலை, ஒய்ஃபாக அது படிக்கட்டும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் படிக்கிறியாமான்னு கேட்டு MBA வேணுமோ படிக்க வச்சுருக்கான். அதுக்காக வந்துட்டு 1 இயர் குழந்தை கூட வேண்டான்னு இல்லை, தள்ளி வச்சுருக்கான். இப்போ என்னென்னா, அந்த பொண்ணு இங்கே கிளாஸுக்கு போக வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறனால அவன் நியாயமாக தான் கேட்டிருக்கான். அதாவது ஒரு கணவனாக வந்தோடனே உன்னை நான் இதுக்காக நான் உன்னைய பயன்படுத்தலை, உன்னோட உணர்வுகளுக்கு நான் மதித்தேன், நீயும் படிக்கணும்னு சொல்லி படித்து காலேஜ் ப்ரொஃபஸராக அந்த பொண்ணு போயிட்டு இருந்திருக்கு. உன்னோட உணர்வுகளை நான் மதித்தேன்ல. இப்போ எனக்கு ஒரு தேடுதல் இருக்குது, நான் ஒரு பாதை நோக்கி போயிட்டுருக்கேன், என்னையே விட மாட்டேங்கிறேன், இப்போ நீ எங்கே நிற்கிற நான் எங்கே நிற்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். உங்களோட ஃபோட்டோவை வைக்கக்கூடாதுன்றுச்சான் அந்த பொண்ணு. அது என்னமோ அது பார்த்தாலே டிஸ்டர்ப் ஆகுது, அது எடுத்து வச்சிரு வேண்டாம் அப்படிங்காட்டியும் சரி ஓகே, அதானே உன்னை எதோ பண்ணுதுன்னா ரைட்டு ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். நீ அந்த ஃபோட்டோவை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, குப்பையிலேயே கூட போட்டால் கூட அது எனக்கு என்ன பண்ணணுமோ அது எனக்கு பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொல்லியிருக்கான். எனக்கு அது கேட்கும்போது, இந்தளவுக்கு ஒரு சரணாகதியாக ஒருத்தனால் இருக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மாஸ்டர். இப்போ ஏன்னா என்ன உணர்வு இருந்தாலும் நானும் உங்கள்கிட்ட கொட்டி தள்ளுறேன். நீங்கள் எல்லாத்தோட மூலாதார கணக்கில் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரோட உணர்வும் உங்களுக்கு வந்து சேரும். இருந்தாலும் இந்த வார்த்தை வந்து என்னை ஒரு நெகிழ்வை வச்சுது மாஸ்டர். அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த ஆடியோ போட்டேன். நன்றி மாஸ்டர். என்ன புண்ணியம் செய்தேனோ